பொதிகையின் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். திருவொற்றியூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் இன்று பூஜை போட்டு தொடங்கி வைத்தார். திருவொற்றியூர் 7வது வட்டம் கார்கில், வெற்றிநகர் மற்றும் ராஜாஜி நகர் பகுதிகளில் ரூபாய் 92 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியை மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் இன்று பூஜை போட்டு தொடங்கி வைத்தார். சுமார் 470 மீட்டர் தூரம் தார் சாலை போடுவதற்கான திட்டம் போடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் வட்டக்கழக செயலாளர் எம் கண்ணன் மற்றும் கார்கில், வெற்றிநகர் நிர்வாகிகள், ஊர் தலைவர் ஏ செந்தூரபாண்டி, செயலாளர் வேலுச்சாமி, பொருளாளர் கதிர்வேல், பி வெங்கடேசன் மற்றும் திரளான நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் ஊர் மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கினர். தினம் கார்கில் வெற்றி நகர்ல 470 மீட்டருக்கு பிரதான சாலை, கார்கில் வெற்றி நகரோட பிரதான சாலையை போடுறதுக்கான பூஜையை போட்டிருக்கோம். என்னுடன் வட்டக்கழக கண்ணன் அவர்களும், ஊர் தலைவர் செந்தூர் பாண்டி அவர்களும் மற்றும் நம்ம கழக நிர்வாகிகள் அனைவரும் என்னுடன் கலந்துருக்காங்க. ஸோ கார்கில் வெற்றி நகரில் கிட்டத்தட்ட திமுக ஆட்சி இந்த 3 ஆண்டு காலமாக எந்த பணியும் செய்யலை. ஸோ முதன்முறையாக இதை எழுதி கொடுத்து இன்னைக்கு தார் சாலையை வாங்கி இன்னைக்கு இந்த பூஜை போடுறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மண்டல குழு தலைவர்லாம் நாங்கள் கொண்டு வர திட்டம் தான், எங்கள் ஆட்சி தான் இது, நாங்கள் கொண்டு வர திட்டம் தான், இது கவுன்சிலர் பேர் வாங்கி போறாரு அப்படின்றாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது நான் விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது. இதில் கவுன்சிலர் பேர் வாங்கி போறாரு, அவர் பேர் வாங்கி போறாருலாம் இல்லை. மக்களுக்கு பணி செய்யறதுக்கு அவங்க இது வரைக்கும் கார்கில் நகரில் ஏதாச்சும் ஒரு தெரு பேரை எம்எல்ஏவையோ சேர்மனையும் சொல்ல சொல்லுங்க, சரிங்களா? அப்படி அவங்களுக்கு எந்த தெருவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. அப்படின்னா அவங்களுக்கே அந்த பேரெல்லாம் கொடுத்துடலாம். கவுன்சிலர் பேர் வாங்குறாருன்னா கவுன்சிலர் வராரு, மக்கள் பிரச்சனையை பார்க்குறோம். ஸோ இப்போ கூட வரும்போது தண்ணி வரல அப்படின்னு மக்கள் குறை சொல்றாங்க. ஸோ இதை தினந்தோறும் பார்க்குறோம். நாளைக்கு அந்த அதிகாரி கூட பேச போகிறோம். அதுக்கு என்ன தீர்வுன்றதை நாங்கள் தினந்தோறும் உட்காந்து இங்கே இருக்க மக்களோட, இங்கே இருக்க நிர்வாகிகளோட, இங்கே இருக்க ஊர் தலைவரோட எல்லாரோடையும் பேசி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி தீர்க்கும் போது அவங்களுக்கு அந்த பணியை அவங்க திமுகவினர் ஓட்டு கேட்கும் போது மட்டும் வர்றது, நான் எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்றது, பட்டா தரேன் அப்படின்னு இந்த மக்களை ஏமாத்துறது. ஆனால் இந்த கார்கில் நகரில் நான் வெற்றி பெறும் போது இந்த வீடுகளெல்லாம் அகற்றேன் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதை தீர்த்து வச்சோம். அதை தீர்த்து வச்சு அதுக்கப்புறமா இந்த ரோடு போடுறோம். ஸோ இந்த மக்களுக்கு இப்போதான் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு, நம்ம நிம்மதியாக இங்கே வாழ முடியும்னு. இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னு மட்டும் இங்கே சொல்ல சொல்லுங்க. இதே எம்எல்ஏ இங்கே என்ன சொன்னாரு, இங்கே வீடு எடுப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனேன் கூட்டத்தை போட்டு. அப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ நமக்கு தேவையா? இதுல என்ன நான் பேர் வாங்குறது, நீங்க பேர் வாங்குறது? மக்கள் பணியை செய்யும் போது மக்களே முடிவு பண்ணிக்குவாங்க யார் நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்றது. இப்போ பட்டாக்காக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஒரு எழுதுறாங்க பட்டாக்காக, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மக்களை ஏமாத்துறாங்க, மக்களை முழுமையா ஏமாத்துறாங்க. 3 வருஷமா அவங்க ஆட்சி தான். 3 வருஷமா இவங்க பட்டா கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம். இந்த எலெக்ஷனுக்காக அவங்க ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லியிருக்காங்க. பட்டா கொடுத்தா அது வரவேற்கத்தக்கது. நாங்களும் பட்டா வேணும்னு தான் கேட்குறோம். அவங்க ஆட்சி தான், அவங்க அதிகாரத்தில் தான் இருக்காங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா அது வரவேற்கிறோம். ஆனால் இந்த மக்களை முழுமையாக ஏமாத்துறாங்கன்றதான் எங்களோட கருத்து. 470 மீட்டர் ரோடு, எத்தனை இன்ச்சஸ், எவ்வளோ ரூபாய்? ரூபாய் எனக்கு சரியா கரெக்டாக சொல்ல தெரியல. அது வேணா கிட்ட அந்த டெண்டர் காப்பி இருக்கு, அதை நான் கொடுக்க சொல்றேன். 470 மீட்ரு முழுமையா இது பிரதான சாலையை 470 மீட்ரு. ஏன்னா எங்களுக்கு சஜஷன் கேட்டாங்க எங்கெங்கெல்லாம் ரோடு போடணும்னு. ஸோ நான் தான் மெயின் ரோடு, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு 1 crore நம்ம 7வது வார்டுக்கு பட்ஜெட் ஒதுக்குனாங்க. அந்த 1 crore எங்கெங்கெல்லாம் ரோடு போடணுமோ, அதே மாதிரி ராஜாஜி நகர்ல பிரதான சாலை, அதே மாதிரி மாணிக்கவேல் தெரு, நம்ம ராஜாஜி நகரோட மாணிக்கவேல் தெரு, கார்கில் நகரோட மெயின் ரோடு. ஸோ இந்த மாதிரி ரோடை சூஸ் பண்ணி அதுக்கான இதை போட்டு கொடுத்தேன். ஸோ அது எஸ்டிமேட் போட்டு டெண்டர் ஆகி இப்போ வந்திருக்கு. ஸோ அதுக்கான பூஜையை தான் எனக்கு துவங்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் பேட்டரி ரோட்ல அந்த அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ், அது எப்போதான் ஓப்பன் ஆகும்? மண் சரிவு ஏற்படுதுன்றாங்க, அது எப்போதான்? அது ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல அந்த மண் சரிவு ஏற்பட்டதுக்கு அவங்க ஏதோ ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒர்க் நடந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க ஆல்ரெடி 2 years கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள அவங்க அந்த வேலையை முடிச்சு மக்களுக்கு ஓபன் பண்ணி தரணும்ன்றது. 7வது வார்டுல ராஜாஜி நகர்ல ஒரு பொது கழிப்பிடம் இருக்கு, அதை அகற்றிட்டு மக்கள் பால்வாடி ஸ்கூல் கேட்குறாங்க. இல்லை அது என்னன்னா ஆல்ரெடி அதுக்கான திட்டத்தை போட்டாச்சு.
அங்கே வந்து ஒரு ஹெல்த் சென்டர் வரப்போகுது. அது ப்ரொபோசல் போட்டு அமைச்சிருக்கோம். ராஜாஜி நகருக்கு இந்த பக்கம் பகுதி மக்கள் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்த் சென்டர். ஆல்ரெடி இங்கே ஒரு ஹெல்த் சென்டர் இருக்கு ராமசாமி நகரில், அங்கேயும் ஒரு ஹெல்த் சென்டருக்காக ப்ரொபோசல் கொடுத்தாச்சு.